ஒருவரும்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த செய்தி வேளையிலேயும் கடந்த செய்தி வேளையிலே கடவுளுடைய நித்தியமான மீட்பு, கடவுளுடைய நித்தியமான அன்பு, கடவுளுடைய நித்தியமான பாதுகாப்பு என்னவென்பதை பார்த்தோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட அன்பையும் மீட்பையும் பாதுகாப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு ஒரு மெய்ப்பனாக கிறிஸ்து எவ்வளவு அதற்காக அவர் சிரமம் மேற்கொள்கிறார், அவர் செயலாற்றுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த செய்தி வேளையிலேயும் இந்த உலகத்திலே நாம் கடந்து வருகிற இந்த பாதையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே நமக்கு இடையூறாய் இருப்பது அல்லது ஒரு சீரான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை வாழாமல் சில வேளைகளிலே வழி விலகி செய்ய நிறைய காரியங்களில் வருகிறது. அப்படிப்பட்ட காரியங்களிலே பிரதானமானது நம்முடைய பொருளாதாரத்தை குறித்ததான அந்த காரியம். ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த பொருளாதாரம் என்பது, பணம் என்பது ஒரு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. இந்த பணம் என்று ஒவ்வொருவருடைய நடைமுறை வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அதன் மூலமாய் வரும் பொழுது சில வேளைகளிலே வேதம் நமக்கு கொடுக்கிற சில எச்சரிப்புகளை நாம் கவனிக்காமல் அவைகளின் பின்னாக போய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளத்தையே நாம் தொலைத்து விடுகிறவர்களாய் காணப்படுவோம். எனவே தான் இதிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு கவனம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு சரியான எச்சரிக்கை அங்கு இருக்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வேதம் அதற்கு நமக்கு நிறைய போதனைகளை கொடுக்கிறது. அதில் முக்கியமானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் கூறிய ஓமைகளில் ஒரு முக்கியமான ஓமை இந்த பொருளாசையை குறித்ததான ஒரு ஓமை. அதை நாம் எங்கு வாசிக்கிறோம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 13ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே ஒரு பொருளாசை நிறைந்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் அங்கு போதிப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஒரு ஓமையை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது பொதுவாக இந்த பொருளாசை அல்லது ஒரு பொருள் என்பதை குறித்து இயேசுவின் உபதேசம் புதிய ஏற்பாட்டிலே நிறைய இடங்களில் இருக்கிறது. அதனுடைய அந்த பொதுவான கண்ணோட்டம் என்னவென்பதை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு நாம் இந்த ஓமைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 9 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமாம். இப்போ முதல்ல இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த உலக பொருட்கள் நமக்கு தேவைதான். அதில் நாம் பின்பற்ற வேண்டிய சில கோட்பாடுகளை இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல இந்த உலக பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது எனக்கு நானே வைத்து கொள்ளக்கூடாது, பகிர்தல் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ 10ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ அடுத்த ஒரு காரியம் என்ன இங்கே சொல்லப்படுகிறது என்றால், முன்ன பொருள் எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த பணம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். ரெண்டாவது நான் என்ன செய்யணும்னா அதில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அது எனக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்போ 13, 14 வசனங்களை வாசிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இப்போ மூன்றாவதாக இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, உலக பொருளுக்கு நாம் எந்த விதமான இடத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றத இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அது என்ன சொல்லுதுன்னா, உலகம் பணம் அப்படின்றது ஒரு எஜமானனாகவும் ஆண்டவர் ஒரு எஜமானனாகவும் இங்கு முன்வைக்கிறார்.
இப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நேரத்தில் வந்து நம்ம 2 எஜமானன்களுக்கு சேவை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்றார். பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது, அதே சமயத்தில் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்றார். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னால், உலக பொருளுக்கு நம்ம கொடுக்கும் இடத்துல வந்து முதலாவது ஆண்டவர், இரண்டாவதாக பணமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் இந்த பொருள் சார்ந்து, இந்த பணம் சார்ந்து அதை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால், இங்கு வருகிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அசட்டை பண்ணுவான் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் இன்னொரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம், பகைத்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நாம் ஆண்டவரை முன்வைக்காமல் இந்த உலக பணத்தை, இந்த பொருளை முன்வைத்தால், ஒன்று நாம் ஆண்டவரை பகைக்கிறவர்களாக இருப்போம், ஆண்டவரை அசட்டை செய்கிறவர்களாக இருப்போம். இந்த அசட்டை என்ற வார்த்தையினுடைய அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா, ஒருவரை மனதார வெறுப்பது அப்படின்றது தான் அந்த வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம். அப்போது ஒருவேளை இந்த உலக பணத்திற்கோ பொருளுக்கோ நாம் அதிகம் இடம் கொடுத்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை வந்து முழுவதுமாக பகைக்கிறவர்களாய், முழு மனதோடு நாம் வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யாராவது ஒருத்தருக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியுன்றார். அப்போது நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணாமல், ஆண்டவரை வெறுக்காமல், நாம் ஆண்டவரை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னால், பணம் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டாவதாக வந்துவிட வேண்டும். ஸோ பொருளுக்கு, உலக பொருளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடம் என்னவென்பதை, எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அடுத்து வந்து இன்னொரு காரியத்தை நம்ம எங்கே வாசிக்கிறோன்னா, அதே லூக்கா 12ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இப்போ இங்கே அடுத்த ஒரு கோட்பாடாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, பொருளின் மீது எனக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து இங்கே ஆண்டவர் வந்து இன்னொரு காரியமாக சொல்கிறார். உலக பொருள் வந்து திரளாக உள்ளவர்கள் வந்து இதயம் அந்த பொருள் மேலோ அல்ல அதை சேமித்து வைத்திருக்கும் இடத்தின் மீதோ பற்றுள்ளதாக இருக்கும். கடவுள் மீது பற்றில்லாதவர்களாய் அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். எனவே இந்த பொருளின் மீது எனக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடாது என்பதை நாம் அங்கு பார்க்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த பொருளை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். ஆமா, இப்போ அடுத்து என்ன சொல்லப்படுகிறதுனா, இந்த பொருளை சேமிக்க நினைக்கிறவன், சேர்க்க நினைக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியாது. தேவனுடைய அது ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த நித்திய வாழ்க்கையை அவன் சுதந்திரிக்க முடியாது. அடுத்து வந்து 21ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் என்ன வாஸ்தவம், ஆண்டவரை பின்பற்றி செல்லக்கூடியவனாய் அவன் இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, பொருளை குறித்து நாம் படிக்கிறதான ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம். முதல்ல வந்து பொருள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அடுத்து வந்து அந்த உலக பொருளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அடுத்து அதில் வந்து அது கொடுக்க வேண்டிய இடம் என்பது ஆண்டவர் முதலில், அடுத்து தான் உலகம் அந்த பொருள் அப்படின்றது இரண்டாவதாக இருக்கணும். அடுத்து பொருளின் மீது நமக்கு வந்து ஈர்ப்பு இருக்கக்கூடாது. அடுத்து வந்து உலக பொருளை நாம் வந்து சேர்க்க நினைத்தால் கடவுளுடைய நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறதான இந்த பணத்தை குறித்ததான ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டம். சரி, இப்போ
இந்த ஓமைக்குள்ளாய் நாம் வருவோம். இந்த பொதுவான கண்ணோட்டத்தை நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனங்கள் வரையும் உள்ளதான இந்த காரியங்களை நாம் பார்ப்போம். இப்போது இங்கே நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு ஒரு மிகப்பெரிய நிலம் அவனுக்கு இருக்கிறது. அந்த நிலம் நன்றாக விளைகிறது. நன்றாய் விளைந்த உடனே அவன் என்ன செய்கிறான்னா, அதை சேர்த்து வைக்கிறதற்காக பெரிய களஞ்சியங்களை இடித்து கட்டுகிறான். அடுத்து அதெல்லாம் சேமித்து வச்ச உடனே அவனே தன்னை பார்த்து சொல்லுகிறான், நீ நல்லா புசித்து குடித்து நல்ல சந்தோஷத்தோடு இரு ஆத்துமாவே அப்படின்னு தனக்குள்ளே அவன் சொல்லி கொள்ளுகிறான். அடுத்து தான் இப்போ 20ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனை பார்த்து, மதிகேடனே, இன்றைக்கி நைட்டு உன் உயிர் போச்சுன்னா நீ எங்கே இருப்பப்பா, நீ சேகரித்தவெல்லாம் எங்கே உன் கூட வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது தான். அதுதான் இந்த ஓமையினுடைய சுருக்கம். இப்போ இந்த ஓமையினுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓமையை குறித்து நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஓமை தனி மனிதன் ஒருவனே இந்த ஓமையினுடைய கதாபாத்திரம் ஒரே ஒரு மனுஷன்தான். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஓமையில் பார்த்தோம்னா, லூக்கா 15 இந்த தொலைந்து போன ஆட்டை குறித்து பார்ப்போம்னா, மெய்ப்பன், ஆடு, சுற்றத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான மக்கள் வருவதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதே 15ஆம் அதிகாரத்தில் வருகிறதான அந்த இளைய குமாரனுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இளைய குமாரன், மூத்தவன், தகப்பன், அவர்கள் வீட்டில் வேலை செய்தவர்கள், இப்படி நிறைய அதில் கதாபாத்திரங்கள் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தனி மனிதன் ஒருவனே இதனுடைய கதாபாத்திரமாக இருப்பதை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தானே பேசி தானே முடிவுக்கு தானே விடை தேடும் வகையில் தான் இந்த ஓமை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தனி மனிதனே அவனே பேசிக்கிறான், அவனே ஒரு முடிவுக்கு வருகிறான், அவனே ஒரு முடிவுக்கு அதற்கான விடை என்னவென்பதை இந்த ஓமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஓமையில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளே நேரடியாக பேசும் விதமாக இந்த ஓமை அமைந்திருக்கிறது. இந்த ஒரு ஓமை தான் கடவுளே ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் நேராய் பேசும் விதமாய் அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஏழை லாசருவினுடைய ஓமையில் கூட பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் பேசுவார், கடவுள் பேசுகிறதா இருக்காது. ஆனால் இங்கே ஆண்டவரே நேரடியாக பேசுவதை இந்த ஓமையில் நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஓமைகள்லாம் இதெல்லாம் இது சிறப்பு அம்சங்களாக இந்த ஓமையிலே நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ஓமை சொல்லப்பட்ட சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்தை பிரிக்கும் நோக்கில் இயேசுவை அணுகிய ஒருவருக்காக, அவரை சுற்றி நின்றவர்களுக்காக இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். ஒருத்தர் வராரு, எனக்கு பாகப்பிரிவினையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அதை விளக்கும் விதமாக ஆண்டவர் இந்த ஓமையை கூறுகிறார். இப்போது இந்த ஓமைக்கான விளக்கமும் இந்த ஓமைக்கான முடிவும் இந்த ஓமையிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, முடிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாமல் தனக்கான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இதற்கான விளக்கமும் இதுதான், இதற்கான முடிவும் இதுதான் இந்த ஓமையிலே. ஸோ இதெல்லாம் இந்த ஓமையினுடைய முக்கியமாக ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். சரி, இப்போது இந்த ஓமையில் வருகிறதான இந்த செல்வந்தன் ஒரு பேராசைக்காரனாக இங்கு முன்வைக்கப்படுகிறான். இப்போ நமக்கு இந்த வேதாகமத்தில் தான், நம் வேதாகமத்தில் தான் பொருளாசைக்காரன் என்று வருகிறது. ஆனால் மற்ற ஆங்கில வேதாகமத்திலையும் மற்ற இந்த கிரேக்க வேதாகமத்திலையும் எப்படி வருதுன்னா, பேராசை உள்ளவன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. பேராசை என்ற அந்த கண்ணோட்டத்தில்தான் இந்த வார்த்தை அங்கு வருகிறது. பொதுவாக யூத சமயத்தில் பேராசை ஒரு பெரும் குற்றமாகும். இந்த பேராசை என்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எதையும் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையை குறிக்கிறதான ஒரு சொல். எதுவும் எனக்கு அதிகமாக வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படின்ற அந்த மனநிலையை குறிக்கிறதான ஒரு சொல்லாடல் தான் இந்த பேராசை என்ற அந்த வார்த்தை இருக்கிறது.
பொதுவாக இந்த யூத சமுதாயத்தில் இந்த பேராசை ஒரு குற்றமாக காணப்பட்டதினால அங்கே என்ன அப்படின்னா, இந்த பேராசை உள்ள ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத தான் ஆண்டவர் இந்த வசனங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இப்போ இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பேராசை அவனை 3 விதமான குணாதிசயங்களுக்கு நேராய் அவனை வழிநடத்துகிறது. ஒன்று, அவனை சுயநலம் மிக்கவனாக மாற்றுகிறது. இன்னொன்று, அவனை சுய பலன் சார்ந்து வாழ அவனை தூண்டுகிறது. மூன்றாவது அவன் சுய அழிவை தேடுகிறவனாக காணப்படுகிறான். இந்த 3 நிலைகளிலே ஒரு மனிதனை இந்த பேராசை அல்லது இந்த பொருள் அப்படின்றது பொருளாசை என்பது அவனை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த உவமையிலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த உவமையிலே இந்த 3 தலைப்பின் கீழாக நாம் இந்த உவமையை நாம் தியானிப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாசை அல்லது பேராசை என்பது ஒரு சுயநலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி அது ஒருத்தனை சுயநலம் மிக்கவனாக மாற்றும், எப்படி அவனுடைய எண்ணங்களிலே அவனுடைய செயல்பாடுகளிலே அவன் சுயநலம் மிக்கவனாய் வருவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த உவமையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ஆமா, இப்போ இந்த 3 வசனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வார்த்தை வருவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்ற ஒரு வார்த்தை, அடுத்து என் என்ற ஒரு வார்த்தை, அப்புறம் நான் என்ற திரும்பும் ஒரு வார்த்தை, திருப்பி என் களஞ்சியங்கள் என்ற ஒரு வார்த்தை, என் பொருளையும் எனக்கு விளைந்ததான என் ஆத்துமாவே, இல்லை இப்படி நான் என் எனக்கு என்ற இந்த வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை இந்த உவமையில் வருகிறதை பார்க்கிறோம். இந்த நான் என் எனக்கு என்ற இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, மீ, மை, மைன் என்ற இந்த வார்த்தைகள். இப்போ இவைகள் எல்லாம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய சுயத்தை சுட்டி காட்டுகிறதான ஒரு வார்த்தையாக நாம் இங்கு பார்க்கலாம். நான் என் எனக்கு என்ற இந்த வார்த்தைகள். இப்போது இந்த வார்த்தைகள் உலக பார்வையில் இந்த நான் அப்படின்றது தன்மானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து உலக பார்வையில் நான் என்பது ஒரு தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நான் என்பது தன் மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படும். நான் என்பது தவிர்க்க வேண்டிய ஒரு சொல். நான் என்பது எண்ணற்ற குற்றங்களுக்கு அது தொடக்கமாக இருக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நான் என் எனக்கு என்ற இந்த சுயநலம் சார்ந்த இந்த பேராசை உருவாக்குகிற இந்த முதல் குணாதிசயம் நமக்கு வேறு என்ன வகைக்கு அதை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நம்மை உதவக்கூடிய மனநிலையிலிருந்து நம்மை பிரித்து விடும். மற்றவர்களுக்கு நாம் எந்த வகையிலும் நாம் உதவ மறுத்து விடுவோம். இப்போது இது என்ன அப்படின்னு சொன்னால், உலக பார்வையில் வேணால் இது ஒரு சிலரில் அவர் உண்டு, அவர் வாழ்க்கை உண்டு, அவர் உண்டு, அவர் பொருள் உண்டு, அவர் வீடு உண்டு, அவர் நிலம் உண்டுன்னு இருக்கிறாரு அப்படின்னு ஓரளவுக்கு அதை ஆதரிப்பார்கள். ஆனால் இது கிறிஸ்துவின் சிந்தைக்கு மிகவும் எதிரானதாக நாம் பார்க்கலாம். இப்போ அதை தான் நம்ம தொடக்கத்தில் வாசித்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய அந்த ஐஸ்வர்யவான் அந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அவன் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு உண்டானதை விற்று என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுன்றாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு, உன்னை வெறுத்து விடு அப்படின்றாரு. ஆனால் இங்கே வருகிற அந்த மார்க் 10 வருகிற அந்த ஐஸ்வர்யம் உள்ள அந்த மனிதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, கட்டளைகளை கை கொள்ளுகிறான் அல்ல, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும்னு யோசிக்கிறான்.
ஆனால் மற்றவர்களுக்கு கொடு என்றவுடன் அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? மனம் அடிந்து துக்கத்துடனே போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவன் என்ன அப்படின்னா, கடவுளை காட்டிலும், கடவுளை பின்பற்றுவதை காட்டிலும் என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய பணம் முக்கியம் என்று உணர்ந்து தான் பணத்திற்கு பின்பாய் செல்லுவதை பார்க்கிறோம். சுயநலம் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு மனிதனை அது வழி நடத்தும். பிறருக்கு பகிர்ந்து கொடு, பிறருக்கு கொடு என்ற கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிரானதாக இருக்கும். அப்போது அந்த சுயநலம் என்ன நமக்கு செய்யும் அப்படின்னு சொன்னால், என்னதான் நம்ம கடவுளுக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தாலும் நம்மை கடவுளை பின்பற்றுகிறவனாக அது மாற்றாது. ஒரு வகையில் அது நம்மளை தடை செய்து கொண்டே இருக்கும், பின்னாக இழுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அங்கே பொருள் முன்பாக இருப்பதினாலே ஆண்டவர் பின்பாக வந்து விடுவார். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய எண்ணம் நமக்குள் இல்லாமல் போய்விடும். இதுதான் சுயநலம் செய்கிற முக்கியமான காரியம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? சகோதரன் அவன் தேவையில் இருக்கும்போது அத்தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்வராதவர் ஒருவரில் கிறிஸ்தவ அன்பே அங்கே இருக்காது அப்படின்றத தான் 1 யோவானில் நம்ம பார்க்குறோம். அப்போது சுயநலம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் அன்பு இல்லாதவர்களாய் செயல்படுகிறவர்கள் அப்படின்ற அந்த நிலைக்கு மாற்றிவிடும். ஒன்று கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த பொருளை தூக்கி எறியாமல் பொருளின் பின்பாக செல்லுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அடுத்து இந்த பொருள் அவருடைய வாழ்க்கையில் முன்பாக இருக்கும்போது இது பகிர்ந்தளிக்கப்படாமல் இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பற்றவராக இருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் கிறிஸ்தவ திருச்சபையும் கிறிஸ்தவமும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய திருச்சபையும் இல்லை நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லி அவர்களை கொண்டு வருவதற்கு அது மிகவும் ஒரு வாய்ப்புள்ளதாய் நமக்கு காணப்படும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கு வகித்தது என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய மிகப்பெரிய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் இருந்தாலும் இவைகளோடு கூட அப்போது அந்த ஆதி காலத்தில் இருந்ததான, ஆதி திருச்சபையில் இருந்ததான அந்த திருச்சபையினுடைய செயல்பாடு, அந்த செயல்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சகோதரத்துவமான உதவிகளிலே ஆதி திருச்சபை மிகப்பெரிய பங்கை வகித்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் என்ன செய்தார்கள்னா பகிர்ந்து கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ அடுத்து 4ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஆமாம். அப்போது ஒவ்வொருத்தரும் விசுவாசிகளுடைய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். தங்களுக்குள்ளதை ஒன்றனும் தனக்கு அப்படி நான் வைத்து கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஸோ ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்ததான ஒரு காரியம் என்னன்னா, இந்த சுயநலம் மற்றும் இந்த பகிர்தல் அவர்களுக்குள் இருந்தது. சுயநலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த பகிர்தல் இருக்காது. கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்ட முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நம்மை அது ஒருபோதும் நம்மை அனுமதிக்காது. இதுதான், அதனால தான் ஆண்டவர் இந்த பொருளாசையை குறித்து, பொருளை குறித்து பேசும் பொழுது இந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே வந்துவிடும். இவைகள் எல்லாம் எதற்கு நேராக வழி நடத்தும்னா, கிறிஸ்துவண்டை இருந்து அவனை பிரித்து விடும்.
கிறிஸ்துவின் உபதேசத்தை புறந்தள்ளும் கிறிஸ்தவ இந்த ராஜ்யம் பரவுவதற்கு அது தடையாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுயநலம் ஒரு திருப்தியற்ற தன்மைக்கு ஒரு மனிதனை கொண்டு செல்லும். எப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு வார்த்தை தெரியும். என்ன நம்ம பார்க்குறோம், அதே லூக்கா 12 ஆண்டவர் சொல்லுவார், நாளையை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நாளைக்கு எனக்கு என்ன தேவை என்பதை குறித்து நான் சிந்திக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்றது தான் ஆண்டவருடைய போதனை. இப்போது இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த நாளையை குறித்த திங்கிங் நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கும். அதை தான் நம்ம 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 வார்த்தைகள் அங்கு வருவதை நாம் பார்க்கிறோம். உனக்காக அநேக வருஷங்களுக்கு, லூக்கா 12:19 உனக்காக என்னது, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இது என்ன அப்படின்னா, அதான் நாளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு எதிராக நாளையை குறித்த மாத்திரமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்போம். ஒரு திருப்தியற்ற எண்ணத்திலேயே நாம் சென்று கொண்டிருப்போம். அதனால தான் ஆண்டவர் இந்த இந்த ஓமையில் இந்த நான் எனக்கு என்ற இந்த வார்த்தையின் அடிப்படையில் சுயநலம் மிக்கவனாக அவன் காணப்படுவான் என்ற ஒரு நிலையிலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அதாவது இந்த சுயநலம் என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட திருப்தியற்ற சூழலுக்கு என்னை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால், 2 விதத்திலே நான் பேலன்ஸ் பண்ணாமல் நான் இருப்பேன். ஒன்று என்ன அப்படின்னா, இன்னும் வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, அதாவது வாண்ட்ஸ் அப்படின்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். நீட், எனக்கு தேவையான அடிப்படை அந்த தேவை என்ன என்பது, இது 2த்துக்குமே ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. வாண்ட்ஸ், நீட் ரெண்டுமே ஒரு வெவ்வேறு வார்த்தைகள். இந்த நீட் என்பது அடிப்படையான தேவை. என்ன, எனக்கு உணவு வேணும், உடை வேணும், ஒரு உறைவிடம் வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு 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 டிவி நிகழ்ச்சியிலே, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒருத்தர் சொன்னார், என்னுடைய உலகத்திலே என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், என்னன்னா ஒழுகாத ஒரு கூரை, நனையாத ஒரு தரை, அந்த வேலைக்கான ஒரு உணவு, இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் நீட் என்பது. ஆனால் வாண்ட்ஸ் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஆடம்பரங்களும் வீண் செலவுகளும், இதுதான் இந்த வாண்ட்ஸ் என்பது. உதாரணமாக ஒருவருடைய சம்பளம் உயர்வதற்கேற்ப நம்முடைய தேவையை அதிகரிப்பது, ஒருவருடைய சம்பளம் உயர்வதற்கேற்ப தேவைகளையும் அதிகரித்து கொண்டே போவது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, இந்த வாண்ட்ஸ் என்பது எப்படி அப்படின்னு சொன்னால், ஆடம்பரங்களும் வீண் செலவுகளும் போது ஒரு வீட்டில் ஒரு வாகனம் இருக்கலாம், இல்லை ஒரு இருசக்கர வாகனம் இருக்கலாம். அதை தாண்டி 2, 3 இல்லை 4 காரு, இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு அறைகளிலும் தொலைக்காட்சி, இப்படிப்பட்ட, அதாவது தேவைக்கு மிஞ்சி இருப்பதெல்லாம் வாண்ட்ஸ், ஆடம்பரங்களாக மாறிவிடுகிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஆமாம், இப்போ இங்கே பார்க்குறோம், இப்படிப்பட்ட வாண்ட்ஸ் எனக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு திருப்தியற்ற தன்மைக்கு தான் என்னை வழி நடத்தி செல்லும். அதனால தான் ஆண்டவர் இந்த பொருளாசையை குறித்து பேசும்போது, பணத்தை குறித்து பேசும்போது, அது ஒரு மனிதனை சுயநலம் மிக்கவனாக மாறிவிடும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கும் அவனை தடை செய்துவிடும், எதிராக மாற்றிவிடும். அவனை ஒரு திருப்தியற்ற தன்மைக்கு அது நடத்திவிடும். அடுத்து அவன் எந்த சூழலுக்கு போவான் அப்படின்னு சொன்னால், தான் என்பதை மையமாக வைத்தே அவன் வாழுகிறவனாக காணப்படுவான். சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு மனிதர் உலக பணக்காரர்களை குறித்து ஒரு சொற்பொழிவை ஒன்று ஆற்றி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னப்போ,
ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களும், முக்கியமான பணக்காரர்கள்லாம் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு 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 10 பேரை குறித்து அவர் சொல்லியிருப்பார். அதில் ஒரு 2 பேரை குறித்து அவர் சொன்ன காரியம் என்னை ரொம்ப ஈர்த்தது. அதில் முதலாவதாக இந்த வாரன் பஃப்ட் என்ற சொல்ல ஒரு உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அதாவது பில்கேட்ஸுக்கு முன்பதாக அவர்தான் உலக பணக்காரத்தினுடைய இடத்துல முன்னாக இருந்தார். ஆனால் இப்போ வேறு யாரோ இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த வாரன் பஃப்ட் அப்படின்றவர் தான் இருந்தார். இவருடைய சொத்து மதிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 கோடிக்கு மேலே இவருடைய சொத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை குறித்த சில சுவாரஸ்யமான காரியங்களை அந்த பேச்சாளர் கூறினார். இவர் என்னன்னா, தான் சம்பாதிக்கிறதான பணத்திலே கிட்டத்தட்ட 90% தன்னுடைய வருமானங்களை ஏழ்மையான ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவர் கொடுத்து விடுகிறார் அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர் மிக எளிமையாக அவர் வைத்து கொள்ளுகிறார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு 35 வருடங்களுக்கு முன்பதாக வாங்கப்பட்ட ஒரு சிறு வீட்டில்தான் அவர் இன்றும் குடியிருந்து வருகிறார். அவர் உபயோகிக்கிறதான வாகனமும் அது ரொம்ப பழமையான ஒரு வாகனம். அதையுமே அவர் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இப்படியெல்லாம் இருந்து அவர் தனக்காக அதை சேர்க்கவில்லை. இப்படியெல்லாம் மீதி ஆக்கி அதை அவர் இந்த ஆப்பிரிக்க ஏழ்மை நாடுகளுக்கு அவர் கொடுத்து விடுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு நகைச்சுவையான காரியம் என்ன அப்படின்னா, காலை பிரேக்ஃபாஸ்ட் அவர் சாப்பிடும்போது கூட அவர் அன்றைய நாளினுடைய அந்த உணவுப் பொருட்களினுடைய பங்கு சந்தையை பார்ப்பாராம். அதில் எந்த உணவு ரொம்ப கம்மியாக கிடைக்குமோ அதை தான் தன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாகவே அவர் எடுத்துக்குவாராம். அந்த அளவுக்கு தன்னை எளிமையாக்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு மனிதராக அவரை அவர் கூறினார். இது இன்றைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சவால். இப்படிப்பட்ட மனிதர்கள், உலக மனிதர்களே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற நாம் இப்படிப்பட்ட ஒரு பிடியில் நாம் சிக்கிவிட்டோம் என்று சொன்னால், இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், முதலிலே நாம் சுயநலம் மிக்கவர்களாய் மாறிவிடுவோம். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு எதிராக நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அடுத்து கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாய் நாம் இருப்போம். திருப்தியற்ற தன்மைக்கு நாம் போய்விடுவோம். தேவை என்பதை காட்டிலும் அதிகமாக வான்ஸ் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு நேராய் நாம் போய்விடுவோம். பொதுவாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சாலமோனினுடைய வீழ்ச்சியை குறித்து சொல்லும்போது, அவனுடைய மிகப்பெரிய செல்வப்பெருக்கு தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன்தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டினவன். எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் எடுத்துக்கொண்ட வருஷங்கள் 7 வருடங்கள் அவன் எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 வருஷம் அதற்காக. ஆனால் அதே சாலமோன் தனக்கான அரண்மனையை அவன் கட்ட ஆரம்பித்த போது 14 வருஷங்கள் அவன் அதற்கான சமயத்தை எடுத்து அவ்வளவு ஆடம்பரங்களை அதிலே போட்டு அவன் கட்டினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லை. அப்போது இவைகள் என்ன அப்படின்னா, நீட் என்பதை காட்டிலும் வான்ஸ் என்ற எண்ணத்துக்கு வரும் பொழுது தான் இப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்படும். சுயநலம் உள்ளவர்களாய் நம்மை அது செயல்பட அழைக்கும். அப்படி தான் இங்கு இந்த மனிதன் சுட்டி காட்டப்படுகிறான். நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை நான் இடிப்பேன், என் பொருளை அங்கே சேர்த்து வைப்பேன். என் ஆத்துமாவே, நீ நல்லா புசித்து குடித்து திருப்தியாக இருந்த நான் என்ற அந்த நிலைக்கு நம்மை அது மாற்றிவிடும். தேவ மக்களே, இந்த நாட்களிலே நாம் அதிகம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகம் சார்ந்த பொருள் என்று வரும்பொழுது இது எங்கெல்லாம் நம் வாழ்க்கையில்
கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்கிறது, எப்படிப்பட்ட சுயநலம் மிக்கவனாய் நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக நிலையிலே இந்த ஆசீர்வாதங்கள், பொருளாதாரம் என்பது முன்வைக்கப்படுகிற நாட்கள். உலக மக்களும் அல்ல, கிறிஸ்தவத்திலும் இது அதிகமாக முன்பாக வைத்து செயல்படுகிற ஒரு நாட்களிலே இருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தேவை. அது என்னை சுயநலம் மிக்கவனாக மாற்றிவிடும். என்னை அது கிறிஸ்துவை பின்பற்றாதவனாக மாற்றிவிடும். அது என்னை கிறிஸ்துவின் சிந்தைக்கு மாறாக செயல்பட என்னை அது அனுமதிக்கும். அது என்னை கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து என்னை பிரித்துவிடும். கடைசியாக என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்பது ஒரு திருப்தியற்ற தன்மைக்கு நான் போய்விடுவேன். திருப்தியற்றவனாகவே நான் உலகத்தில் வாழ்வேன். அதனால தான் பவுல் சொல்வார், எல்லா சூழலிலேயும் நான் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், திருப்தியாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்வார். அந்த திருப்தியாய் இருக்க கற்றுக்கொள்வதற்கு பதிலாக திருப்தியற்றவர்களாக நாம் மேலும் மேலும் அதை கற்றுக்கொண்டு அதற்கு நேராய் செல்லுகிறவர்களாக இருப்போம். இது என்ன செய்யும்? டோட்டலாக நாம் ஏற்கனவே பார்த்தபடி 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ஒருவரை பகைத்து ஒருவரை அசட்டை செய்வோம் அப்படின்னு நாம் பார்த்தபடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆண்டவரை பகைக்கிறவர்களாக இருப்போம், ஆண்டவரை வெறுக்கிறவர்களாக இருப்போம். உலகத்தையும் உலக பொருளையும் நாம் நேசிக்கிறவர்களாக, அதை நாம் சிநேகிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். எனவே தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லும் பொழுது இதை ஆண்டவர் அப்படியே ஒரு நேரடியாக அப்படியே ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கல. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற அந்த ஒரு எச்சரிக்கை தன்மையோடு தான் இந்த ஓமையை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். இது ஒரு பயங்கரமான ஆபத்தான ஒரு எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். சுயநலம் என் வாழ்க்கையில் வரும், அந்த சுயநலம் திருப்தியற்ற நிலைக்கு வழிநடத்தும், அந்த சுயநலம் கிறிஸ்துவை விட்டு என்னை பின்வாங்க செய்துவிடும் அப்படின்றது தான் முக்கியமான காரியம். எனவே இந்த கருத்திலே நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போது 2வதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுய பலன் சார்ந்து நான் செயல்படுகிறவனாக நான் காணப்படுவேன். எப்படி எனக்குள் சுய பலன் காணப்படும் அப்படின்னா, இந்த ஓமையிலேயே நம்ம பார்க்கலாம் எப்படி அவன் சுயபலன் உள்ளவனாய் செயல்படுகிறான்னு சொல்லி. நம்ம ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த கதை சொல்கிறதுல இந்த ஓமைகளை சொல்கிறதுல அவர் ஒரு நல்ல வித்தகர். அவர் ரொம்ப அருமையாக இந்த கதையை அவர் சொல்லும்போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கையாடி இருக்கிறார். எப்படின்னா 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். லூக்கா 12:16 வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இல்ல, இங்க வருகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ நாம இருந்தால் எப்படி இந்த கதையை நம்ம எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால், செல்வனாய் இருந்த ஒருவன் தன் வயலில் பாடுபட்டு பயிரிட்டான், அவனுக்கு 3 போகம் விளைந்தன அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் இங்கே ஆண்டவர் ரொம்ப கவனமாக சொல்கிறாரு பாருங்க. ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவனுடைய நிலம் நன்றாய் வளர்ந்தது. இல்லை, நிலம் தான் நன்றாய் வளர்ந்தது அப்படின்றார். அப்போது இங்கே என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார் அப்படின்னா, நிலம் யாருடையது? இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. இல்லை, அதுதான் அங்கே சொல்ல வருகிறார். எனவே நிலம் நன்றாய் விளைந்தது அப்படின்னா நிலம் கடவுளுக்குரியது. எனவே கடவுள்தான் அந்த நல்ல விளைச்சலை கொடுத்தார் என்பது தான் மறைமுகமான செய்தி இங்கே. அதனால தான் அந்த வார்த்தையை அங்கே சொல்கிறார். அடுத்து, நிலத்திலிருந்து விளைச்சலை பெற்றவன் கடவுளிடத்திலிருந்து தான் அதை பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படின்றது தான் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். இவன் பாடுபட்டதுனால, இவன் பயிரிட்டதுனால அப்படின்றது இல்லை. அப்போது இங்கே என்ன அப்படின்னா, கடவுளிடத்திலிருந்து பெற்றது, நிலம் கடவுளுடையது, விளைச்சல் கடவுள் கொடுக்கிறார். ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய பலத்தை அங்கே மையப்படுத்துகிறான்ல. அதனால தான் நிலம் அங்கே அந்த வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தை பார்ப்பீர்கள் என்றால்,
9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இப்போ இங்க என்ன பார்க்கிறோம்? நீர் பாய்ச்சுகிறவர், செழிப்பாக்குகிறவர், விளைவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இதெல்லாம் யாருன்னு சொல்றார் சங்கீதக்காரன்? தேவன் இல்ல. அப்போ இந்த உலகத்திலே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எந்த பொருளும் என்ன அப்படின்னா அது மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அடிப்படையான உரிமை யார்கிட்ட இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் தான் அதை செய்கிறார். அதை தான் ஆகாய் 2:8 நம்ம பார்க்குறோம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது அப்படின்றார். பொருளை மனிதருக்கு அவர் கொடுத்திருந்த போதிலும் அடிப்படையான உரிமை ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது அப்படின்றத தான் ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். அப்போது என்ன அப்படின்னா, இந்த சுய பலன் என்ன அப்படின்னா, நான் பொருள் என் வாழ்க்கையில் வரும் பொழுது என்னுடைய சாறுதல் எதன் மீது ஆகிவிடும்னா பொருளின் மீது ஆகிவிடும். அது கடவுளால் எனக்கு கிடைக்கப்பட்ட கருணை என்பதை நான் மறந்து போவேன். அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? தான் சம்பாதித்தது, தான் விளைவித்தது, தனக்கு கிடைத்தது என்ற அந்த நிலையில்தான் அவன் அந்த வார்த்தைகளை அங்கு 19ஆம் வசனத்தில் அவன் யூஸ் பண்ணுறான். 12:19 நீ இளைப்பாரு, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு சொல்லி அவன் தன்னோடே சொல்லி கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த சுய பலன் என் வாழ்வில் என்ன கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால், கடவுள் என் வாழ்க்கையில் முக்கியம் அல்லது கடவுள் என் வாழ்க்கையின் தேவை என்பதை என் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடும். என்ன செஞ்சிடும்னா, கடவுளுக்கு பதிலாக பொருள் அந்த இடத்திலே வந்துவிடும். அதனால தான் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த 5ஆம் வசனத்தில் பவுல் எழுதும்போது எப்படி எழுதுகிறார்னா, வாசிங்க 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை விக்கிரகமாகி விடும். அதாவது பொருள் என் வாழ்க்கையில் ஒருவேளை தேவையாக இருக்கலாம், ஆனால் அந்த பொருளே எனக்கு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா விக்கிரகமாய் மாறிவிடக்கூடாது இல்லை. அப்போ என்னன்னா, இந்த சுய பலன் என் வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா, கடவுள் என் வாழ்க்கையில் தேவை, நான் கடவுளை ஆராதிக்க வேண்டும், கடவுளுடைய கருணையால் எனக்கு கிடைக்கிறது என்ற எண்ணத்தை என்னிடத்திலிருந்து மாற்றி அந்த இடத்துல பொருளால் தான் நான் உயர்ந்தேன், பொருளால் தான் இவ்வளவு காரியம் எனக்கு நடந்திருக்கிறது என்று பொருள் முன்பதாக பொருள் ஒரு விக்கிரகமாக மாறிவிடும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாயாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யாதது? சுதந்திரிக்க நம்மை விடாது. இது 2வது காரியம். நான் தான் சொன்னேன், சுயபலன் கடவுள் என் வாழ்க்கையில் தேவை என்ற எண்ணத்தை என்னிடத்திலிருந்து அது எடுத்துவிடும். அந்த எண்ணத்திற்கு பதிலாக பொருள் என் வாழ்க்கையில் விக்கிரகமாய் மாறிவிடும். பொருள் என்ன செய்யும்னா கடவுளுடைய ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்தாது. கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியவனாய் இருக்கிற என்னை கடவுளை விட்டு அது பிரித்து ராஜ்யத்துக்கு என்னை புறம்பாக்கி விடும். சரி, இப்போ அடுத்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான்ல. அப்போது இந்த பொருள் அப்படின்றது அந்த பொருளாசை, பேராசை எனக்குள் இருக்கும் பொழுது நான் சுய பலன் மிக்கவனாய் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள் போய்விடும். கடவுளால் நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த எண்ணம் எனக்கு போய் கடவுள் என் வாழ்க்கையில் தேவை என்ற அந்த எண்ணத்தை நீக்கிவிடும். மாறாக என்னை அது ஒரு விக்கிரக வழிபாட்டிற்கு நேராக என்னை வழிநடத்தும். பொருளை நான் ஆராதிக்கிறவனாக இருப்பேன்,
கடவுளுடைய ராஜ்யத்தை நான் புறந்தள்ளுவேன், கர்த்தரையே நான் அசட்டை பண்ணுகிறவனாக காணப்படுவேன். நான் அதான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன். அசட்டை என்ற வார்த்தை என்னென்னா முழுமையாக வெறுப்பது. அசட்டை என்ற வார்த்தை என்ன அப்படின்னா முழுமையாக கடவுளை வாழ்க்கையிலிருந்து தள்ளி விடுவது. அப்போது அந்த சூழலுக்கு என்னை வழி நடத்திவிடும். எனவே தான் யோபுவின் புஸ்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோபுவினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த எல்லாம் அவனை விட்டு எடுக்கப்பட்ட போதிலையும் அவன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியும். என்ன சொன்னான் அவன்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்ற அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு முக்கியமான வார்த்தை. சுய பலன் உள்ளவர்கள், சுய பலனை சார்ந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் இப்படி கடவுள் எனக்கு கொடுத்தார், அது இழந்து போனால் கடவுளினிடத்திலிருந்து எடுத்தார் என்ற அந்த நிலைக்கு அவர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் எல்லாம் தங்களால் தான் நடந்தது, தங்களால் தான் கிடைத்தது என்ற அந்த நிலையிலே இருப்பார்கள். அந்த சுய பலன் அவர்களுக்கு என்ன செய்யும்னா, நம்ம ஏற்கனவே போன குறிப்பில் பார்த்த மாதிரி அதை அவர்களுக்காகவே வைத்து கொள்ள வேண்டும், அவர்களே அதை அனுபவிக்க வேண்டும், அதனால் வருகிற எல்லா மேன்மைகளும் அவர்களே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு கொண்டு போய்விடும். இதற்கும் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த நாளிலே நான் கேட்ட அந்த சொற்பொழிவிலேயே அந்த பேச்சாளர் இன்னொரு மனிதரை குறித்து எனக்கு அவர் சொல்லி கொண்டிருந்தார். அதை நான் கவனித்தேன். நான் என்ன அப்படின்னா, டேவிட் கிரீன் அப்படின்னு சொல்கிற இன்னொரு உலக பணக்காரரை குறித்து அவர் சொன்னார். இந்த டேவிட் கிரீன் என்ற இந்த உலக பணக்காரர் இந்த ஹாபி லாபி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்துகிறார். கலை பொருட்கள், அந்த கலைவினை பொருட்களை வியாபாரம் செய்யும் ஒரு மனிதர். இவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் 95% எதற்கு கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், சுவிசேஷம் பரவுவதற்கான கடவுளுடைய ராஜ்யத்திற்கான விரிவாக்க பணிகளுக்காக அந்த பணத்தை அவர் அதிகமாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் எப்படி சொன்னார்னா, வாஷிங்டனில் ஒரு பெரிய பைபிள் மியூசியம் இருக்கிறது. அந்த மியூசியத்திற்கான தேவைகள், அந்த மியூசியத்தை இன்னும் அழகுபடுத்தும் விதமாக எல்லாத்தையும் அதுக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் அவரை குறித்து இன்னும் படிக்கும்போது ஆப்பிரிக்க நாடுகளிலேயும் இன்னும் பின்தங்கிய நாடுகளிலேயும் சுவிசேஷம் பரவுவதற்காக அவர் தன்னுடைய எல்லா பணத்தையும் அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறார், இது எதுவுமே என்னுடையதல்ல, இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. எனவே ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் மறுபடியும் ஆண்டவருடைய பணிக்காக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதாக நான் படித்தேன். நான் இப்போது இப்படிப்பட்ட மனநிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு இதெல்லாம் என்னுடையதல்ல, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்ற அந்த எண்ணம் யார் ஒருவருக்கு வருகிறதோ அவர்கள் தன்னுடைய பலனை அல்ல, தான் பலசாலி என்றல்ல, கடவுளுடைய பலத்தால் பெற்றுக்கொண்டேன், எதுவுமே கடவுளுடைய பலன் என் வாழ்க்கையில் தேவை என்ற அந்த நிலையில் இருந்து சிந்திப்பவர்கள், அந்த நிலையிலிருந்து வாழ்பவர்கள். எனவே இந்த பொருளாசையை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை, இந்த காரியத்தையும் இந்த ஓமையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நிலம் நல்லா வளைஞ்சுது, ஆனால் அதற்கான கிரெடிட்டை அவன் தான் எடுத்துக்கொள்கிறான். நிலம் கடவுளுடையது, விளைச்சலை கொடுத்தது கடவுள். நம் வாழ்வில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும், நம் வாழ்வில் ஆண்டவர் கொடுக்கிற எல்லா காரியமும் என்னுடைய சுய பலனோ என்னுடைய சுய முயற்சிகளோ அல்ல, அவைகளெல்லாம் ஆண்டவரால் நான் பெற்றுக்கொள்கிறேன். எனவே அப்படி நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை நான் மறுபடியும் ஆண்டவருக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்னும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். சுய பலனால் நான் சார்ந்து கொண்டு என்னை நானே நான் பலப்படுத்துகிறவனாக, என்னுடைய தேகத்தை சுகத்தை நான் அனுபவிக்கிறவனாக நான் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த டேவிட் கிரீன் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில், பணம் என்பது அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிலே நான் இதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டுமே தவிர, இந்த பொறுப்பிலே இதில் கிடைக்கிற இந்த பொருளை நான் எப்படி சுகபோகமாய் வாழ்வது என்று நான் சிந்திக்கக்கூடாது. அப்படி நான் சிந்திப்பதினால்தான் இது எங்கு சேர வேண்டுமோ,
எதற்கு சேர வேண்டுமோ அதற்கு நான் கொடுக்கிறேன்ல. அது என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, கடவுளால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் சிந்தித்து நான் இப்போ இந்த பொறுப்பை சரியான வகையிலே நான் அதை செலவிடுகிறேன். இது கடவுளுக்காக, கடவுள் எனக்கு கொடுத்தது, கடவுளுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக நான் இதை கொடுத்து விடுகிறேன், என்னுடைய சுகபோகத்துக்காக அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்ல. அப்போ சுய பலன் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அது இப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்குள் கொடுக்காது. மாறாக கடவுளே என் வாழ்க்கையில் தேவையில்லை, பணம் எல்லாத்தையும் எனக்கு பார்த்துக்கும், பணம் எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பணத்தை முன்பாக வைத்து அதை வழிபாடு செய்கிறவர்களாகவும், கடவுளுடைய ராஜ்யமே எனக்கு தேவையில்லை, இது இருந்தால் போதுன்னு நினைக்கிறவர்களாகவும், கர்த்தரை அசட்டை செய்கிறவர்களாகவும் காணப்படுவோம். எனவே நம்முடைய வாழ்வில் எந்த ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. எனவே அது கடவுளுக்காக நான் மறுபடியும் கொடுக்க பிரயாசப்பட வேண்டுமே தவிர, என்னுடைய சுய பலனுக்காக, என்னுடைய அந்த சுகபோக வாழ்க்கைக்காக நான் அதை ஒருபோதும் செய்கிறவனாக நாம் இருக்கவே கூடாது. அதனால தான் ஊழியங்களிலே நாம் அதிகமாய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். கடவுளுக்காக ஊழியம் செய்யும்போது நிறைய பணங்களோ அல்லது கடவுளுக்காக நாம் ஊழியம் செய்யும்போது நிறைய வேறு விதமான காரியங்களோ நம் கைகளுக்கு வரலாம். ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய கைகளுக்கு வருவது என்பது எனக்காக நான் வைத்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. அவைகளெல்லாம் மறுபடியும் நான் கடவுளுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய விரிவாக்கத்திற்குமே நான் கொடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சிந்தனை போக்கு என்ன? இப்படிப்பட்ட ஊழியங்கள் பெருகும் பொழுது, அநேக பொருட்கள் வரும் பொழுது, தனக்காக்கி கொள்ளுகிறவர்கள், தனக்கான சுகபோகங்களை விரிவாக்கி கொள்ளுகிறவர்கள், தனக்கான அந்த மேன்மையை உயர்த்தி கொள்ளுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, அவர்கள் சுயபலனோடு அவர்கள் செயல்படுகிறவர்கள். இவைகளெல்லாம் என்னுடைய திறமையினால் கிடைத்தது என்ற எண்ணத்தை உடையவர்கள். அதனால தான் அவர்கள் அதை சரியான பொறுப்பாக தங்களுடைய கைகளிலே வைத்து நிர்வகிக்க கூடாமல் தங்களை பெருக்கிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சிந்தனையை நாம் நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். ஒருவேளை இப்படி செயல்படுவோம் என்றால் பொருள் சுயபலம் உள்ளவனாய் என்னை செயலாற்ற தூண்டும். மூன்றாவதாக இந்த உவமையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால், சுயமாய் ஒருவன் அழிவை அவனுக்கு அவனே வருவித்து கொள்வான். சுய அழிவுக்கு நேராய் இது என்னை வழி நடத்தும். 20ஆம் வசனத்தை வாசியுங்க. லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஆமா, இந்த ராத்திரியிலே இல்ல உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ உன் உயிரே உனக்கு கேரண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் நீ சேர்த்து வைத்த சொத்து உனக்கு என்னத்தை ஆக போகுது? உன் உயிரே கேரண்டி இல்லை. சொத்து எந்த விதத்தில் உனக்கு உதவ போகிறது அப்படி இல்லை அப்படின்றதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இந்த பணம் என்ன அப்படின்னா, அந்த பொருள் தன்னிலே அது தீமையற்றதாக இருந்தாலும் பல காரணங்களால் மனிதனுக்கு இந்த பணத்தினால் தீமை ஏற்படுகிறது. பணம் அப்படின்றது தீமை இல்லை, அது நல்லது தான். ஆனால் அதை கையாளுகிற விதத்தில் தான் நமக்கு என்ன எடுக்கிறதுனா, அதை பார்க்குற விதத்தில் தான் அது மனிதனுக்கு தீமையாக மாறிவிடுகிறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நம்ம 2 விதமான ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பணத்தையும் அல்லது பொருளையும் செழிப்பையும் முன்வைத்த ஒருவன், கடவுளையும் கடவுளுடைய உறவையும் முன்வைத்த ஒருவன். அவங்க யார் அப்படின்னா, கடவுளையும் கடவுளுடைய உறவையும் முன்வைத்த ஒருவன் யார் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாம். செழிப்பையும் உலகத்தையும் முன்வைத்த ஒரு மனிதன் யாருன்னா லோத்து இல்லை. இப்போ இது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடவுளையும் கடவுளோடு உள்ள நல் உறவையும் முன்வைத்தவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு நல்ல வார்த்தை வருவதை நாம் பார்க்கலாம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன்
பகலின் உஷ்ண வேளையில் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தார். இப்போ என்ன வாசிக்கிறோன்னா, அவன் கடவுளை தரிசிக்கிறவனாக, கடவுளோடு உள்ள உறவை அவன் மேம்படுத்துகிறவனாக, அந்த உறவிலே உறுதியானவனாக தன்னுடைய கூடார வாசலில் அவன் என்ன செஞ்சிருந்தான்னா உட்கார்ந்திருந்தான். சரி, இப்போது அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். ஆமா இல்ல, இப்போ இந்த 2 தூதர்களும் எதுக்காக வந்தாங்க? அந்த நகரத்தை அழிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த சோதோமின் வாசலில் தான் எங்கே உட்காந்துருந்தான்? லோத்து உட்காந்துருந்தான்ல. இந்த லோத்து செழிப்பையும் தன்னுடைய வாழ்வையும் பிரதானப்படுத்தியதுனால ஒரு அழிவின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். கடவுளையும் கடவுளுடைய உறவையும் முன்வைத்த ஆபிரகாம் கடவுளை தரிசிக்கிறவராக அவன் என்ன செஞ்சிருந்தானா உட்கார்ந்திருந்தான். இதுதான் நமக்கு முக்கியமான 2 காரியங்களாக நம்ம பார்க்கலாம். அப்போது இந்த அழிவு, சுய அழிவை எது கொண்டு வரும்னா, இப்படிப்பட்ட பணத்தை அவன் வாழ்விலே சுயநலமாகவும் சுய பலத்துக்காகவும் அவன் சார்ந்து அதில் செயல்படும்போது அது லோத்தை போன்று அவனை அழிவின் வாசலிலே அவனை வைத்திருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இது சுயநலத்துக்காக இல்லாமல் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்கும் கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ற நிலையிலே அதை கையாண்டு அதை கடவுளுக்காக கொடுக்கிறவர்கள் கடவுளை தரிசிக்கிறவராகவும் கடவுளோடு ஒரு நல்ல உறவிலே இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இது நமக்கு பழைய ஏற்பாட்டில் வருகிறதான ஒரு உதாரணம். புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம ஒரு உதாரணம் படிக்கலாம். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வருகிறதான அனனியா சப்பீராள் என்பவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அந்த பணம் தங்களுக்குடையது என்ற அந்த எண்ணம் அதில் ஒரு பகுதியை வஞ்சித்ததினாலே அவர்கள் தங்களுடைய உயிரையே இழக்க நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட தீமையான கண்ணோட்டத்தில் அதை கையாளும் பொழுது இந்த பணம் என்பது ஒரு மிகப்பெரிய அழிவின் சக்தியாக மாறிவிடும். எனவே இதில் நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் சுயநலம் எனக்கு இருக்கக்கூடாது. இதில் சுய பலனை அது எனக்கு கொண்டு வந்துவிடும். அடுத்து இவைகள் 2ம் சேர்ந்து என்னை எதற்கு வழி நடத்தும் அப்படின்னு சொன்னால் சுய அழிவுக்கு நேராய் வழி நடத்திவிடும். அதனால தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே பவுல் ரொம்ப அழகாக இந்த வார்த்தையை எழுதுவார். வாசிங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் இல்ல. அடுத்து 9ஆம் வசனத்தில் சொல்லும்போது அவர் எப்படி சொல்றார் பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இங்க வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சோதனையிலும் கண்ணியிலும். அந்த சோதனை என்னது? சுயநலம் என்ற சோதனை, சுயபலன் என்ற ஒரு சோதனை, எனக்கானது, நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் என்ற அந்த ஒரு சோதனை. அடுத்து இன்னொரு சோதனை என்ன? சுய பலன் சார்ந்து வாழுவது, கடவுள் என் வாழ்க்கையில் தேவையில்லை என்ற அப்படிப்பட்ட சோதனைக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கண்ணியிலே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள், பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். இதுதான் என்னன்னா அடி வேறாய் இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, ரொம்ப அழகான வார்த்தை வருகிறது, அநேக வேதனைகளினாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உருவ குத்தி கொள்கிறார்கள், தாங்களே தங்களை அழித்து கொள்கிறார்கள். அதனால தான் சொன்ன சுயமாய் தங்களை அழித்து கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு. அப்போ அதனால தான் அவர் இந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? 8ஆம் வசனத்தில், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம் அப்படின்றார்ல. அப்போ சுய அழிவு என் வாழ்க்கையில் இது சுய அழிவுக்கு நேராய் என்னை கொண்டு போய் இது நிறுத்திவிடும். இதில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் அநேக நேரங்களிலே தடுமாறுகிற ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால், இந்த பொருள் சார்ந்த நிலைகளிலே நமக்குள் நிறைய தடுமாற்றங்கள் வரும். அநேக நேரத்தில் இதுக்கான நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கூட நாம் இழக்க நாம் முன் வருவோம். அதனால தான் ஆண்டவர் இதை எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன விதமாய் பணம் தண்ணியிலே அது நல்லது தான், தீமையற்றதாக தான் இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை பார்க்கிற விதத்தினால்தான் அவனுக்கு அது பல தீமைகளை கொண்டு வருகிறது. எப்படி பார்க்கிறான்? சுயநலம் மிக்கவனாக அவன் மாறுகிறான், சுய பலன் உள்ளவனாய் மாறுகிறான், கடைசியில் சுய அழிவை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். எனவே இப்படிப்பட்ட சோதனை கண்ணிகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பிரித்து விடாதபடிக்கு நாம் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய், நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஆசீர்வாதங்களாக இருக்கட்டும், இந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளாக இருக்கட்டும், பொருள் சார்ந்த காரியங்களில் நம்முடைய செயல்பாடுகள் அது கடவுளுக்கு முன்பதாக நேர்மையுள்ளதாக, கடவுள் அனுமதிக்கிற விதங்களிலே அது சரியான வகையிலே நம்முடைய கைகளுக்கு சேர வேண்டும். எந்த விதமான குறுக்கு வழிகளிலேயும் மற்ற நிலைகளிலேயும் அதை நாம் சேகரிக்க நினைப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கடைசியாக நாம் சந்தித்த விதமாய் சுய அழிவுக்கு நேராய் நாம் கடந்து செல்கிறவர்களாய் இருப்போம். எனவே இந்த எச்சரிக்கையின் இந்த வார்த்தைகளோடு இந்த 2ஆம் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கண்மலை இயேசு அவர் புத்துயிர் தந்திடுவார். கல்வாரி மலை மீதிலே கூர்மையான ஆணிகளால், கல்வாரி மலை மீதிலே கூர்மையான ஆணிகளால், திரு ரத்தம் சொரிந்தவரின் தாங்கும் கரங்கள் உண்டு. உந்தன் இதயம் உடையுதோ, நித்திய கண்மலை இயேசு அவர் புத்துயிர் தந்திடுவார். நித்திய கண்மலை